நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து தனித்தனியாக துல்லியமாக உங்களுக்கு நான் செப்டம்பர் மாத பலன்களை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கும் ரிஷபம் ராசி நேயர்களே, செப்டம்பர் மாத கிரக நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகாதிபதி சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் மாதம் இது. தொடர்கதையாய் வந்த கடன் சுமை குறையுங்க. இடம் பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்குங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உண்டு. குரு மங்கள யோகம் இருப்பதால் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வாய்ப்புகள் உருவாகும். கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றாருங்க. தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சியில் தளர்ச்சிகள் ஏற்படுங்க. பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பது அரிது. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்களை சந்திப்பீங்க. பகை கிரகங்களின் பார்வையால் சுகஸ்தானம் பலமிழக்கின்றதுங்க. எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. பணி சுமை அதிகரிக்கும். மன அழுத்தம் கூடும். உயர் அதிகாரிகள் கெடுபிடியாக நடந்து கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் மறுக்கப்படுவதன் காரணமாக இந்த வேலையில் இருந்து விலகி வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீங்க. அடுத்தபடியாக கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றாருங்க. உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் இந்த காலத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீரென வரும் மாற்றங்கள் மன வருத்தத்தை உருவாக்கும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்கும் சூழல்கள் உருவாகும். 6க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல்கள் உருவாகலாங்க. அடிக்கடி ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் இனம் புரியாத கவலையை அளிக்கும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாதுங்க. உடன் பணிபுரிபவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி விவரிக்க வேண்டாம். அடுத்து மிதுனம் ராசிக்கு செவ்வாய் செல்கின்றாருங்க. விரையாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயத்திற்கு ஏற்ற வரவுகள் வந்து சேருங்க. எந்த ஒரு காரியத்தையும் பணம் கைக்கு வந்ததும் செய்யலாம் என்று நினைத்தால் அது நடக்காதுங்க. காரியத்தை தொடங்கிவிட்டால் தேவையான தொகை கைக்கு வந்து சேரும். 7க்கு அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் வரலாங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் அனுகூலமாகும். உத்தியோகத்தில் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றங்கள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தான். அடுத்து சிம்மம் ராசிக்கு புதன் செல்கின்றாருங்க. உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுது எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுங்க. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். திருமணம் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடுங்க. தாய்வழி ஆதரவுகள் திருப்தியை தரும். புத ஆதித்ய யோகத்தால் பொருளாதார நிலைமை உயருங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தியை தரும். கலைஞர்களுக்கு வருமானம் உயருங்க. மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். அடுத்ததாக நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கான பலன்களை பார்க்கலாங்க. தனித்துவமாக திகழும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செப்டம்பர் மாத யோகமான மாதம்ங்க. சூரியனால் பொறுப்புகள் கூடுங்க. வேலைப்படு அதிகரிக்கும். பணிபுரிபவர்களுடன் ஒரு இடைவெளி ஏற்படுங்க. அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்க. சுக்கிரனால் பண வரவுகள் திருப்தியை தரும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும். முயற்சியில் வெற்றி உண்டாகுங்க. யோகக்காரகன் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலைமை உயருங்க. வரவேண்டிய பணம் வீடு தேடி வருங்க. பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும். பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க.
முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையுங்க. குருவால் நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. திருமண வயதினருக்கு வரன்கள் வருங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகுங்க. தந்தை வழியில் லாபங்கள் உண்டாகும். கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்ற நேரம் இதுங்க. ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருங்க. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயிகளின் நிலைமை உயருங்க. உங்களுக்கான பரிகாரம், மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும், சங்கடங்கள் நீங்குங்க. தெளிவான சிந்தனையுடன் திகழும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதம்ங்க. குருமங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. சமூகத்தில் அந்தஸ்தும் உயருங்க. ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். குருவால் பணியிடத்தில் இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. வெளியூர் வாசம் சிலருக்கு ஏற்படும். இதுவரை சந்தித்த பிரச்சனைகள், சோதனை எல்லாம் விலகுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். லாபங்கள் அதிகரிக்குங்க. உங்கள் நிலைமை உயரும். திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து என்று எதிர்பார்ப்பு நிறைவேறுங்க. பெண்களுக்கு குடும்பம், வேலையில் இருந்த நெருக்கடிகள் தீரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகுங்க. பொன்பொருள் சேரும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் நிறைவேறுங்க. ராகுவால் பல வழியிலும் வருவாய்கள் வரும். உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படும் புதிய நட்பு அமையுங்க. கலைஞர்கள் கனவு நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருங்க. விவசாயிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உங்களுக்கான பரிகாரம், குலதெய்வத்தை வழிபட உங்கள் முயற்சி வெற்றியாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு வாழும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செப்டம்பர் மாதம் முன்னேற்றமான மாதம்ங்க. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் தெய்வ அருள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தி வந்தவர்களின் நிலைமை மாறும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன்கள் வருங்க. நண்பர்களால் ஆதாயம் தோன்றும். இழுபறியாக இருந்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகுங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகுங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். தம்பதியருக்குள் அந்யோன்யம் உண்டாகுங்க. அரசியல்வாதிகளின் நிலைமை உயரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் வெற்றியை உண்டாக்கும். குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீங்க. உங்களுக்கான பரிகாரம், திருச்செந்தூர் முருகனை வணங்கிட வாழ்வில் வளம் உண்டாகும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைத்து ரிஷபம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.